Hi 11th standard students, எல்லாருமே கேட்டுட்டே இருந்த plus ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு question pentose phosphate pathway. So இந்த flow chart பொறுத்த வரைக்கும் glycolysis இருக்கட்டும், Krebs cycle இருக்கட்டும், இந்த pentose phosphate pathway, Calvin cycle இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா அது புரியறது இல்ல இல்லையா? ஸோ எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க, இது எங்கே நடக்க போகுது, இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால தான் நம்மளுக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே இப்போ கிளாரிட்டியாக பார்க்கலாம் சரியா? ஸோ இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் டு வேதாந்து, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, ஸோ இது வந்து ரெஸ்பிரேஷனில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வார்பர்க், டிக்கன்ஸ், லிப்மேன் அப்படின்ற 3 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இதுக்கு பேரே வந்து வார்பர்க், டிக்கன்ஸ், லிப்மேன் பாத்வே அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ எப்படி வந்து கிளைகோலைசிஸை எம்டன், மேர்ஹாஃப், பர்னாஸ் அப்படின்ற 3 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால இஎம்பி பாத்வே அப்படின்னு வச்சுட்டாங்க. அவங்களோட இனிஷியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இஎம்பி பாத்வே அப்படின்னு வச்சாங்க. அதே மாதிரி பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே கண்டுபிடிச்சவருங்க இந்த வார்பர்க், டிக்கன்ஸ் அண்ட் லிப்மேன். அதனால வார்பர்க், டிக்கன்ஸ், லிப்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நேமே வந்து அந்த பாத்வேக்கு பேரா வச்சுட்டாங்க. சோ இது எங்க நடக்க போகுது அப்படின்னா சைட்டோபிளாசம்ல. கிளைகோலைசிஸ் எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம். சேம் வே பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவும் சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். அண்ட் இப்போ நான் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைகோலைசிஸ்க்கும் இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா? It is an alternative way for breakdown of glucose. So glucose எனக்கு breakdown ஆகணும் அப்படின்னா usually glycolysis அப்படின்ற pathway நடக்கும் இல்லையா? So glyco அப்படினாலே glucose, lysisனா breakdown. So glucose breakdown பண்றது தான் glycolysis pathway ஓட ஃபங்க்ஷனே. இப்போ அந்த குளுக்கோஸ் வந்து கிளைகோலைசிஸ்ல மட்டும்தான் பிரேக் டவுன் ஆகணுங்கிறது கிடையாது. பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே மூலமா கூட பிரேக் டவுன் ஆகலாம். ஸோ இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் பாத்வே சரியா? ஸோ குளுக்கோஸோட ஃபேட் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ ஸ்டார்ச் இங்கே எங்கிருந்து மேம் வந்துச்சு? ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா எல்லா பிளான்ஸ்லையும் குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அதுதான் அந்த பிளான்ட்டுக்கு ஃபுட் மெட்டீரியலாக இருக்க போகுது. இப்போ அந்த குளுக்கோஸ் அளவுக்கு அதிகமாக ஒரு பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, ஃபியூச்சர் யூஸுக்கு தான் தேவை அப்படின்னா குளுக்கோஸ் எல்லாமே ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகி அங்கங்கே ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஹியூமன் பாடியில் எப்படி நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் எல்லாமே அப்போவே யூஸ் பண்ணிட்டா ஓகே ஃபைன். இன்கேஸ் எனக்கு அப்போதைக்கு குளுக்கோஸோட லெவல் அதிகமாக இருக்குது, இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது அப்படின்றதுனா அது என்னவா கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும்? குளுக்கோஸ் எல்லாமே கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகி மசில் செல்ஸ்லையோ லிவர் செல்ஸ்லையோ வந்து ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ பிளான் பாடியில் குளுக்கோஸ் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஐ ஹாவ் டு ஸ்டோர் இட் ஃபார் தி ஃபியூச்சர் யூசேஜ் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அதை ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பாங்க சரியா? இப்போ தேவையானப்ப என்ன ஆகலாம்? அந்த ஸ்டார்ச் அகைன் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிட்டு கிளைகோலைசிஸ் நடக்கும். எப்படி நம்மளோட பாடியில கிளைகோஜன் அகைன் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது, நம்ம ஏதாவது சாப்பிடல, பசிக்குது, ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்கும்னா திஸ் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி தான் பிளான்ஸ்லயும் ஸ்டோர் ஆகிருக்க ஸ்டார்ச் எல்லாமே குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது தேவைப்படும் போது சரியா? ஸோ இந்த குளுக்கோஸ் 2 ஃபேட் இருக்கு. இதுக்கு ஃபேட்னா என்ன? விதி இல்லையா? ஸோ எந்த இடத்துல போய் முடியுதோ யாருக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குளுக்கோஸ்க்கு 2 ஃபேட் இருக்கு. ஒன்று கிளைகோலைசிஸ் மூலியமா போயிட்டு 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, கிளைகோலைசிஸ்ல என்ன நடக்குது? வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் குளுக்கோஸ் எனக்கு பிரேக் டவுன் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. ஆக்சிஜனோட ஹெல்ப்னால குளுக்கோஸ் மாலிக்யூல் பிரேக் டவுன் ஆனால் அது கிளைகோலைசிஸ் பிளஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா? இப்போ எனக்கு 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ இன்னொரு விதி என்ன தெரியுமா? இந்த குளுக்கோஸ்க்கு கிளைகோலைசிஸ்ல போகாம பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே மூலமா ஆக்சிடைஸ் ஆகலாம். அப்படி ஆக்சிடைஸ் ஆனா எனக்கு ரைபியூலோஸ் 5 பாஸ்பேட் கிடைக்கும். ஸோ ரைபியூலோஸ் அப்படிங்கிறது 5 கார்பன் மாலிக்யூல், இந்த பைருவிக் ஆசிட் அப்படிங்கிறது 3 கார்பன் மாலிக்யூல் சரியா? It is 3 carbon molecule. So இதுதான் fate of glucose சரியா? இப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இருக்கு இல்லையா? இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. அதுதான் ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷண்ட். ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷண்ட். ஸோ இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? டைரக்ட் ஆக்சிடேட்டிவ் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. ஸோ அதுலேயே வந்து பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு
வேர்ட் தனியாக இருக்குது, பென்டோஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. இந்த பென்டோஸ் அப்படிங்கிற பேர் எதுக்காக வந்தது? இதனால தான். புரியுதா? ஸோ 5 கார்பன் சுகர் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ரைபியூலோஸ், ரைபோஸ், ஜைலுலோஸ் இது எல்லாமே வந்து 5 கார்பன் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த 5 கார்பன் மாலிக்யூல்ஸை பென்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓஸ் அப்படின்னு எந்த மாலிக்யூலோட நேம் முடிஞ்சாலும் லாஸ்ட் OSE அப்படின்னு முடிஞ்சா அது எல்லாமே சுகர் மாலிக்யூல். இப்போ 5 கார்பன் இருந்தா பென்டோஸ். சரியா? அந்த ரைபியூலோஸ் 5 கார்பன் காம்பவுண்டா இருக்கிறதுனால இது பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு ஆச்சு. சரியா? இப்போ இதுல 2 ஃபேஸஸ் இருக்கு. எப்படி கிளைகோலைசிஸ்ல ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், பே ஆஃப் ஃபேஸ்னு 2 ஃபேஸ் இருந்தது, அதே மாதிரி இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் இருக்கு, நெக்ஸ்ட் நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவை இன்னும் கொஞ்சம் ஓவர்வியூ நான் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ நம்மளுக்கு கிளைகோலைசிஸ் நடக்குது இல்லையா? ஸோ ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னா அதில் மேஜராக 4 ஸ்டெப் இருக்கு. 1 is glycolysis, the second one is link reaction, so இது ஒரு சின்ன reaction தான். Third is Krebs cycle அப்படின்னு சொல்லலாம், இல்லை TCA cycle அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா citric acid cycle அப்படின்னு சொல்லலாம். So this is the third step. Fourth step என்ன? ETC, electron transport chain. So respirationல இது எல்லாம் தான் stages. Especially நம்மளுக்கு ஆக்சிஜன் present ஆயிருக்கும் போது aerobic respirationல all these are the stages. இப்போ இந்த glycolysisல என்னப்பா நடக்கும்? Glucose பைருவிக் ஆசிட் ஆவோ இல்லை பைருவேட் ஆவோ எனக்கு கன்வெர்ட் ஆகும் இல்லையா? இந்த லிங்க் ரியாக்ஷன்ல இந்த பைருவேட் எனக்கு அசிட்டைல் கோஏவா கன்வெர்ட் ஆகி கிரெப்ஸ் சைக்கிள்குள்ள என்டர் ஆகும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த திங். இப்போ இந்த கிளைகோலைசிஸ்ல இருக்க எல்லா குளுக்கோஸுமே கிளைகோலைசிஸ் அண்டர்கோ பண்ணி பைருவேட்டா ப்ரொடியூஸ் ஆகணுங்கிறது விதி கிடையாது. சரியா? ஸோ ஒரு சில குளுக்கோஸ் என்ன தெரியுமா ஆகும்? கிளைகோலைசிஸ் மூலியமா போயிட்டு பைருவிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆர் பைருவேட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒரு சில குளுக்கோஸ் இந்த கிளைகோலைசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான என்னது? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறமா it is shunted back to pentose phosphate pathway. புரியுதா? இப்போ எல்லா குளுக்கோஸுமே கிளைகோலைசிஸ் மூலமா போய் பைருவேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சில குளுக்கோஸ் கிளைகோலைசிஸை என்டர் பண்ணும். என்டர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராடக்டான குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஆனதுக்கப்புறமா இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃபர்தராக கிளைகோலைசிஸில் கண்டினியூ ஆகாமல் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே குள்ளே என்டர் ஆகிடும். சரியா? திஸ் இஸ் த திங். இப்போது இங்கே பாருங்கள், குளுக்கோஸ் அப்படிங்கிறது 6 கார்பன் மாலிக்யூல் இல்லையா? ஸோ அதில் எனக்கு புதுசாக ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகுது, விச் இஸ் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். 6th பொசிஷனில் எனக்கு பாஸ்பேட் ஆட் ஆகுது, 6th கார்பனில். அதனால அதுக்கு பேர் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். இப்போ இந்த பாஸ்பேட் எங்கேருந்து வரும்? யார் டொனேட் பண்ணுவாங்க? ATP, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ ஒரு பாஸ்பேட்டை கொடுத்து அந்த ATP மாலிக்யூல் ADP-ஆக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். கொடுத்த பாஸ்பேட்டை எடுத்துட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? இட் இஸ் பாஸ்பாரிலேஷன். ஒரு பாஸ்பேட் புதுசாக ஆட் ஆகுது. அண்ட் எப்போவுமே பாஸ்பாரிலேஷன் நடந்தால் என்ன என்சைம் ஹெல்ப் ஆகும்? ஹெக்ஸோகைனேஸ். இது எல்லாமே கிளைகோலைசிஸ்ல நம்ம ஆல்ரெடி படித்த விஷயமே தான். சரியா? ஸோ இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் தான் எனக்கு பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல என்டர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல 6 மாலிக்யூல் எனக்கு வந்து இந்த பாத்வேல என்டர் ஆகுது. 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். ஸோ ஒரு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல எனக்கு 6 கார்பன் இருக்கும். அப்போ 6 மாலிக்யூல்ஸ் அப்படின்னா 6 × 6 36 கார்பன் எனக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் அப்படின்னா என்ன?
லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் லாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு H வந்து இங்கிருந்து வெளியே போகும். ஸோ அந்த ஹெச்சை யாரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? NAD+ வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ NAD+ வேற NADP+ வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைகோலைசிஸ்லையும் கிரெப்ஸ் சைக்கிளையும் நம்ம படிச்சது NAD+ வந்துட்டு NADH மாறும். சரியா? ஸோ இது எங்கன்னா கிளைகோலைசிஸ்லையும் கிரெப்ஸ் சைக்கிள்லையும் இந்த மாதிரி. இப்போ பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல இட் இஸ் NADP+. இது என்னவா மாறும்? NADPH மாறும். ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு இன்வால்வ் ஆகிருக்கிறது NADP+. ஸோ இந்த NADP+, இந்த 6 குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் மாலிக்யூல்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஹைட்ரஜனை வாங்கிக்கும். அப்போ 6 ஹைட்ரஜன் வெளியே போகுமா? அந்த 6 ஹைட்ரஜனை வாங்கிக்கிறதுக்கு 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADP+ எனக்கு வேணும். ஸோ இது வந்து எனக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ NADP+ ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது. சரியா? எந்த ஒரு மாலிக்யூல் புரோட்டானையோ எலக்ட்ரானையோ வந்து லூஸ் பண்ணுதோ அந்த மாலிக்யூல் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். எந்த மாலிக்யூல் எனக்கு புரோட்டானையோ எலக்ட்ரானையோ கெயின் பண்ணிக்குதோ, ஸோ இந்த இடத்துல NADP+ கெயின் தானே பண்ணிக்குது புரோட்டானை, ஸோ இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் 6-பாஸ்போகுளுக்கோனோலாக்டோனா கன்வெர்ட் ஆகுது. சரியா? ஸோ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? 6-பாஸ்போகுளுக்கோனோலாக்டோனா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த 6-பாஸ்பேட் குளுக்கோனோலாக்டோன் வந்து நெக்ஸ்ட் 6-பாஸ்போகுளுக்கோனேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல லாக்டோனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்றதுனால ஹியர் ஹைட்ரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஒரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் எனக்கு உள்ள வரும். ஒவ்வொரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்க்கும் ஒரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் உள்ள வந்தா இந்த இடத்துல எனக்கு 6 மாலிக்யூல்ஸ் இருக்கு. தென் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் உள்ள என்டர் ஆகும். ஓகேவா? என்டர் ஆகும்போது தென் இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு 6-பாஸ்போகுளுக்கோனேட். ஸோ இந்த இடத்துல எகெயின் ஆக்சிடேஷன் நடக்குது. அப்போ திரும்பவும் NADP+ வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸா எடுத்துக்கும். 6 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸை எடுத்துக்கும். ஸோ 6 NADPH plus H plus கன்வெர்ட் ஆயிடுச்சு. தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் டீகார்பாக்சிலேஷன், which is ஒரு கார்பன் டை ஆக்சைடு எனக்கு வெளியே போகுது. 6-பாஸ்போகுளுக்கோனேட்ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. சரியா? அப்போ 6 மாலிக்யூல்ஸ்ல இருந்து 6 molecules of carbon dioxide வெளியே போகும். ஒரு மாலிக்யூல்ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போனா 6 moleculesல இருந்து 6 கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். சோ எனக்கு ஒவ்வொரு மாலிக்யூலையும் ஒவ்வொரு கார்பன் போயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க. இது வந்து 6 கார்பன் மாலிக்யூல். அப்ப இது என்னவா கன்வெர்ட் ஆகும்? 5 கார்பன் மாலிக்யூலா கன்வெர்ட் ஆகும், which is ribulose 5-phosphate. ஓகேவா? சோ இந்த ribulose 5-phosphate எதுக்கு மேம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இது எதுக்கு மேம் ஃபார்ம் ஆகணும் அப்படினு கேட்டிங்கனா ribulose 5-phosphate இல்லையா? சோ இந்த ribulose 5-phosphate அப்படிங்கிறது ribose அப்படின்ற ஒரு 5 கார்பன் சுகர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கு. சோ ரைபோஸ் அப்படிங்கிறது ஒரு 5 கார்பன் சுகர், அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். அது ஃபார்ம் ஆகணும்னா இந்த ரைபுலோஸ் 5-phosphate எனக்கு ஒரு இன்டர்மீடியேட்டா ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட். சோ இந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிட்டு எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். சரி, இந்த ஃபைனல் ப்ராடக்ட் எதுக்காக மேம் ஃபார்ம் ஆகணும்? DNA ஜெனடிக் மெட்டீரியல், RNA genetic material, இது எல்லாத்துலயுமே என்ன சுகர் பா இருக்கு? deoxy ribonucleic acid, ribonucleic acid. சோ இந்த இடத்துல என்ன இருக்கு? ரைபோஸ் அப்படின்ற ஒரு சுகர் இருக்கு. சோ DNA ஓட ஸ்ட்ரக்சர் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோமா? DNA ஓட ஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் இருக்கும்? சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், நைட்ரோஜீனஸ் பேசஸ் இருக்கும். சோ இதுல இருக்க சுகர் என்னது? 5 கார்பன் சுகர், ரைபோஸ், அதுதான் இது. அப்போ ribulose 5-phosphate எனக்கு எதுக்காக வேணும்? DNA, RNA இதெல்லாம் ஃபார்ம் ஆகணும்னா this is the intermediate product. so இந்த ப்ராடக்ட் எனக்கு இருந்தா மட்டும் தான் ரைபோஸ் ஃபார்ம் ஆகும். ரைபோஸ் ஃபார்ம் ஆனதான் DNA, RNA இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டான பயோமாலிக்யூல்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? சோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான் ribulose 5-phosphate. சோ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ்.
ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டெப்லேயும் ஆக்சிடேஷன் நடந்தது, இந்த ஸ்டெப்லேயும் ஆக்சிடேஷன் நடந்தது. செகண்ட் ஸ்டெப்பில் மட்டும் ஹைட்ரேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆக்சிடேஷன் நடக்கும் எக்ஸப்ட் செகண்ட் ஸ்டெப், அதில் ஹைட்ரேஷன் நடக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆச்சு. ஓகே, இது ஆக்சிடைஸ் ஆகிட்டு 6-பாஸ்போகுளுக்கோனோலாக்டோன் ஆச்சு. தென் ஹைட்ரேஷன் நடந்தது, 6-பாஸ்போகுளுக்கோனேட், again oxidation and decarboxylation. So 6 ribulose 5-phosphate, 6 molecules of ribulose 5-phosphate ஆச்சு. Then இந்த இடத்துல இப்போ பாஸ்போகுளுக்கோனேட் 5th பொசிஷன்ல ஒரு பாஸ்பேட்டா போய் அட்டாச் ஆயிடுச்சு. தட்ஸ் வை ரைபுலோஸ் 5-பாஸ்பேட். இப்போ இதுக்கு மேல நடக்க போறது எல்லாமே நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ். சரியா? இப்போ இந்த ரைபுலோஸ் 5-பாஸ்பேட் அப்படிங்கிறது 5 கார்பன் காம்பவுண்ட் இல்லையா? இதுல இருந்து எனக்கு திரும்பவும் 6 கார்பன் காம்பவுண்ட் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் வேணும். எப்படி கிடைக்கும்? அதுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கணும். அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நிறைய இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் 3 கார்பனா இருக்கலாம், 4 கார்பனா இருக்கலாம், 5 கார்பனா இருக்கலாம். சரியா? ஸோ 3 கார்பன் அப்படின்னா G3P, கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். 4 கார்பன் அப்படின்னா என்னென்ன மாலிக்யூல்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? 5 கார்பன்னா ரைபுலோஸ், ரைபோஸ், இது எல்லாமே வரும். 7 கார்பன் அப்படின்னா சீடோஹெப்டுலோஸ், 4 கார்பன்னா எரித்ரோசைலோஸ், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இன்டர்மீடியட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இது எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது, ஸோ அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ இன்டர்மீடியட்ஸாக எனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எனக்கு எகெயின் ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் கிடைக்குது. ஸோ ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் அப்படிங்கிறதும் ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் தான். ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் எல்லாமே ஐசோமர்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் எகெயின் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா எப்படி கன்வெர்ட் ஆகும்? இட் இஸ் ஐசோமரைசேஷன். ஸோ இந்த இடத்துல பாஸ்போஹெக்சோஸ் ஐசோமீரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எங்க குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த சைக்கிள் முடியும் போது குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்லேயே வந்து எண்டோ ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆக்சிடேஷன் நடக்கும், செகண்ட் ஸ்டெப்பில் ஹைட்ரேஷன் நடக்கும், தேர்ட் ஸ்டெப்பில் ஆக்சிடேஷன் ப்ளஸ் decarboxylation. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். அண்ட் அட் லாஸ்ட் நம்மளுக்கு ரைபுலோஸ் 5-பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட். தென் இதுலேருந்து எனக்கு நிறைய இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் 3 கார்பன், 4 கார்பன், 5, 7 கார்பன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இதிலிருந்து லாஸ்ட்டாக ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் எகெயின் ஐசோமரைசேஷன் மூலிமா இந்த ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்லேருந்து எனக்கு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் Pentose Phosphate Pathway or Hexose Monophosphate Pathway அப்படின்னு சொல்லுவாங்க. HMP shunt அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் எங்கிருந்து வந்தது? கிளைகோலைசிஸ்ல இருந்து தான் வந்துச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் இட் அபவுட் PPP, Pentose Phosphate Pathway. ஸோ இதே மாதிரி வேற என்ன சைக்கிள் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. Bye everyone.